ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆர்மி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹேப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே பாய் ஜிம்மன், இது அவருக்கு செம்ம சூட்டாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், த கிங்ஸ் லவ்வும் தென் வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜும் அப்கமிங்கில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன சண்டேவா, மண்டே வந்து நான் வந்து கிங்ஸ் லவ் போட்டிருப்பேன். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஷெடியூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால எபிசோட்ஸ் வருதுடா, யாரும் கண்ணு வைக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ், ஐ பெக் யூ. சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே உங்களோட சீனியர் தான் ஜிம்மன். அவர் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டார், பட் அவர் மாஸ்டர் டிகிரி இப்போ படிச்சுட்ருக்காரு. நீங்கள் யூஜியில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவர் எப்படின்னா ப்ளே பாய் மாதிரி தான், லைக் லிட்ரலி ஃப்ளட்டிங் எவ்ரிதிங். எப்படின்னா ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் போதும் சைட் அடிக்கிறது, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, சுற்றுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய நடத்துவார். ஆனால் அப்படியே டோட்டலாக அவங்கள பார்க்கலாம், நீங்கள் அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள். நீங்கள் லைக் யாரையும் கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு மேல் ஒரு பையன் வந்து அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்கன்னா நீங்கள் அப்படியே டவுன் டு எர்த், அப்படியே எர்த்தை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃபேஸை கூட நீங்கள் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க. ரொம்ப எலகெண்ட்டான ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணு மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இன்றைக்கி நீங்கள் காலேஜ் வந்துட்ருக்கீங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் இப்போ தான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஏறக்குறைய ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறீங்க, உங்களோட பிளாக் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்ல. ஸோ டேரெக்டாக அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, ஜோவிலாக பழகிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட இன்டென்ஷன்ஸ் மாறிடும். இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுகிறோன்னா பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சப்போஸ் அதுவும் தாண்டி இருந்தால் நம்ம வந்து லவ் பண்ண மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் இருந்து உங்களை பார்க்குறதாலே நிறைய பேருக்கு அவங்க வந்து உங்களோட க்ரஷ்ஷாகவே இருக்காங்க. லைக் அவங்களுக்கு வந்து வயன் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்டா, செம பொண்ணு இல்லை இந்த காலேஜுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு எது தான் காதில் வந்தாலும் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க, வருவீங்க, காலேஜில் கவனிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க, அதோடு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டெய்லி ரொட்டீன் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே மார்னிங், இப்போது உங்களோட அவுட் பஸ்லேருந்து நீங்கள் அப்படியே உங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது, காலேஜ் என்ட்ரன்ஸ் வரையா நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா டுப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் என்ஃபீல்டில் வந்து அந்த ஒரு சத்தம் கேட்கும்ல, நல்ல ஒரு மாதிரி அலற சத்தம். ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்கும். நிறைய பேர் அப்படியே தள்ளி கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. சீனியர் மாஸ்டர் சீனியர் அடி பிஜி சீனியர்ஸ் டி, அதுவும் ஜிமின் பாராயோ அட்டகாசமாக இருக்கான்ல, சம்மடி. ஐயோ அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோதில் கொத்திட்டு போயிடுவாள் பொலியேடி. ஏண்டி அவன் சைட் அடிக்கிற லிஸ்ட்டில் கூடயா நம்ம இல்லை, நம்மளும் டெய்லியும் மேக்கப் பண்ணிட்டு மின்னிக்கிட்டு தான் வரோம், ஆனால் கொஞ்சம் கூட ஏறெடுத்தே பார்க்க மாட்டானே. ப்ளே பாய் ஜிம்மன் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ப்ளே பண்ணவே மாட்டானடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உள்ள பேட்ச் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதான் முன்னாடி போகிறவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே காதிலே வாங்கலை, ஜஸ்ட் நீங்கள் எனக்கு என்னன்னு போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்களுக்கு முன்னாடி அந்த 2 பொண்ணுங்க பேசிட்டு போச்சு, அந்த பேட்ச் பேசிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோன்னே டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு ஜிம்முன்னு, கேர்ள்ஸ் என்னை பற்றி பேசுனீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கூட்டத்துக்குள்ளே நடுவில் அப்படியே பூந்துட்டு 2 கேர்ள்ஸ் மேலே ஷோல்டரில் அப்படியே கைப்பட்டு 2 பேரும் அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. சீனியர், எப்படியா சீனியர், நாங்கள் இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேறு போகிறதுக்கு வழி இல்லை, அப்படியே ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்படி ரைட் சைடில் போனால் ரைட் சைடில் உங்களுக்கு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது, லெஃப்ட்டுக்கு போனால் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவங்க மூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் பேக்கில் வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்போ அவங்க சீனியர் எப்படி இருக்கீங்க, அப்புறம் என்ன காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன சீனியர் உங்களுக்காக ஜூனியர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம், ஒரு 8 வந்து பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃப்ளட் பண்ணிட்டுருக்காளுங்க. அதோடு சேர்த்து
என்ன கேர்ள்ஸ், உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக தான் நான் இதே காலேஜில் மாஸ்டர் டிகிரி போட்டேன். உங்களை விட்டு என்னால் பிரியவே முடியாது கேர்ள்ஸ். ஓகே, பதவே ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. எப்போ முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி வெயிட் பண்ணிருக்கீங்க. அதுவா கண்டிப்பாக ஜிமின் சீனியர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன், ஓகே அப்போது ஈவினிங் மீட் பண்ணுறோம், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிடலில் ஜாயின் பண்ணதால் அப்படியே டைரெக்டாக பின்னாடி வழியாக நவுறாரு. ஸோ டக்குன்னு அப்படியே திரும்புகிறாரு பாருங்கள். நீங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கீங்க, பட் ரொம்ப பின்னாடி இல்லைல்ல. அதனால் அவர் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. அப்படியே மோதின மாதிரி 2 பேருமே அவ்வளோ ஜூமில் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்களோட ஹேர் தெரியுது. லைட்டாக அப்படியே கீழே குனிறாரு. நீங்கள் அப்படியே என்னது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இல்லைனா நம்ம கீழே தான் குனிஞ்சிருப்போம். டக்குன்னு ஒரு உருவம் முன்னாடி வந்துடணும்னா நம்ம என்னன்னு பார்ப்போம்ல, அதுமாதிரி நீங்கள் கண்ணை நிமிந்து ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. வா, அப்படி இருக்கும் உங்கள் ஐஸு. எப்படி சொல்லுதுன்னா, அழகாக மை போட்டு கீழே ஃபுல்லாக அப்படியே அந்த மை அழகாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் மஸ்காரா போட்டு அப்படியே கண்ணு மட்டுமே அப்படியே மீன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்க அழகாக வில்லு மாதிரி உங்களுக்கு புருவும். டிஸ்கிரைப் பண்ணவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நல்லா அழகாக பார்க்க லட்சணமாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உடஞ்சி போன மாதிரி ஜிமின் அதே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. யாரா அப்படின்னு நீங்கள் அவரை ஒரு நிமிஷம் அவரோட கண்ணை ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நீங்கள் நவுறீங்க பாருங்கள். ஜிமின் அப்படியே போகிறவங்களே பார்க்குறாரு. யாரா அவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கேர்ள்ஸ்கிட்ட போயிட்டு யார் அந்த பொண்ணு அப்படிங்கிறாரு. அவளை பற்றி எதுக்கு ஜிமின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள், யார் அந்த பொண்ணு? எங்கள் கிளாஸ் தான், பட் ஒன்றுத்துக்கும் உதவாது, தண்டம். ஏன் வருது ஏன் போகுதுன்னு அதுக்கே தெரில, படிக்குது அவ்வளோதான். பேர் என்ன? எல்லாம் அப்படியே என்னது ஜிமினுக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்டாக என்ன? அவளை பற்றி இவ்வளோ நோண்டி நோண்டி கேட்குறாரு. அவள் பேர் மாலதி. ஆமாம். என்னடி போயமோட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு வேணுக்குன்னே பேரை மாற்றி சொல்லிட்டாங்க. மாலதி. ஓ ஓ ஓகே, தேங்க்ஸ் கேர்ள்ஸ், ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ கிளம்பினதுக்கப்புறம் இங்கே அப்படியே டைரெக்டாக அவரோட கிளாஸ் தான் போகிறாரு. போயிட்டு அவங்களோட பசங்கக்கிட்ட, டே மச்சான், யூஜி பொண்ணு தெரியுமாடா? யூஜி பொண்ணா? நிறைய தெரியுமேடா. எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த கிளாஸ் கேட்குற? அதான்டா ஆர்ட்ஸு. ஆமாம், நம்ம ஆர்ட்ஸு. அதில் என்ன? அதான் செகண்ட் இயரில் யூஜி பொண்ணு மாலதி தெரியுமா? மச்சான் உனக்கு தெரியுமாடா மாலதினி ஏதாவது? இல்லை மச்சான், மாலதினி எவ்வளோ இருக்காலாம் என்ன? டேய் சாவச்சிரண்டா, இருக்காடா? எனக்கு தெரியாது. மாலதின்ற ஒரு பொண்ணோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாகணும். செகண்ட் இயர் ஆர்ட்ஸு, மாலதி, அவளோட வீடு பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன மச்சான், எப்பயுமே கிளப்பு அப்படி இப்படின்னு தான் இருப்பேன். நான் புதுசாக வீடு அந்த சைடில் போவே மாட்டேன். நீ சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் சரியா? நோண்டி கொஷின்ஸ் கேட்காதீங்கடா. இப்போ அப்படியே ஜிம்மன் அங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் அப்படியே போய் நின்றுட்டு மாலதி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்க. ஆடுற இலையை பார்த்துட்ருக்காரு. என்னடா மச்சான், ஜிம்மன் சரியே இல்லை. நிறையா பொண்ணுங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணுவான், ப்ளே பாய் மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவான். ப்ளே பாய் தான், ப்ரிட்டன்லாம் கிடையாது. புதுசாக என்னடா ஒரு சிங்கிள் கேர்ளை மட்டும் விசாரிக்க சொல்கிறான். என்னடா அது? அப்படி யாரும் நான் பார்த்தே ஆகணுமே, தெரிஞ்சாகணுமே. நான் இப்போவே கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டானுங்க. ஸோ செகண்ட் இயர் ஆர்ட்ஸில் மாலதின்னு ஏதாவது பொண்ணு இருக்கான்னா, மாலதியா? செகண்ட் இயர் நாங்கள் தான், ஆனால் மாலதின்னு யாரும் இல்லையே.
கேர்ள்ஸ் ஒழுங்காக பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது பிரான்ச்சஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏதாவது மாறி இருக்க போகுது பாருங்கள் காய்ஸ். இல்லை ப்ரோ, நிஜமாக தான் சொல்கிறோம். எங்கள் இதில் இல்லை, மாலத்தின்னு யாருமே எங்கள் பேட்ச்லேயே கிடையாது. ஆர் யூ ஷுர் காய்ஸ்? எஸ் ப்ரோ, வி ஆர் பிரிட்டி ஷுர். ஓகே, இப்போது அப்படியே அவனுங்க போகிறானுங்க. ஜிமினே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு அப்படியே மொபைலில் பார்த்துட்டே இப்போ அவர் அப்படியே அந்த பையன் கூப்பிட்டதை பார்க்குறாரு. டேய் மச்சான், நீ சொன்ன மாதிரி விசாரிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் டக்குன்னு கீழே வச்சுட்டு அதோட எக்ஸைட்மெண்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு. டே பாடுறா, மாலத்தின்னு எந்த பொண்ணுமே இல்லையா? நல்லா விசாரிச்சியாடா? நல்லா விசாரிச்சிட்டேன். செகண்ட் இயர் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிட்டேன். மாலத்தின்னு ஒரு பொண்ணு கிடையாது. சரி, நீ தப்பாக மாற்றி செகண்ட் இயருங்கிறதால யோசிச்சியணுமோன்னு சொல்லிட்டு நான் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் பீஸ் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எது பேர்லேயும் மாலத்தின்னு இல்லை, மலர்னு மட்டும்தான் இருக்கான். மலரை தான் நீ மாலத்திங்கிறியா என்ன? பாரு, பேரெல்லாம் நான் மாற்றி சொல்லலை சொல்லிட்டேன் அம்மா. நிஜமாக பார்த்தீங்களாடா? நிஜமாக பார்த்தாச்சு மச்சான். நீ அவளை பார்த்தியா? பார்த்தேன். சரி, அவள் என்ன பண்ணலாம்? இப்போயே கிளம்பு, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்கு கன்ஃபியூஷனோடு இருந்துக்கிட்டு? நீ சொல்கிறது சரிதான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இப்போ என்ன பண்ணுறாருன்னா கிளம்புறாரு. ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர் பிளாக்குக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் இங்கே ஜிம்மின் வராங்க, அதுவும் மாஸ்டர் டிகிரி பிஜி பையன் வரானோன்னு எல்லாம் குடு குடு குடுக்குன்னு ஓடி வந்துட்டு ஜிம்மினுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ வேறு ஈமிக்கிற மாதிரி அவ்வளோ பேர் முடிச்சிட்ருக்கா. கடுப்பாகுதுடா. இப்போது 20 நிமிஷம் நான் கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் கேர்ள்ஸ் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு நிறைய கப்புள்ஸ்லாம் வேறு கப்புளாக வேறு உட்காந்துருக்குங்க. இங்கே இல்லையே, இங்கே இல்லை மச்சான். சரி, வேறு கிளாஸ் போவோம் வா. ஷூ ஜிம்மின் போயிட்டாரடி. யாரடி தேடிட்டு வராரு தெரியலடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கிளாஸ் ஏறி இருப்பார். ஸோ 4வது கிளாஸு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹோப் விட்ட மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஒரு வேறு இன்ஜினியரிங்கோ மாற்றி சொல்லிட்டாளுங்களா என்ன இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மனசுக்குள்ளே குழப்பமாக இருக்குது. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஈமிக்கிற மாதிரி இந்த ரூமில் வாசல்லே நின்றுட்டுருக்காளுங்க. உள்ளே கூட போக முடியல அவரால். தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு தான் உள்ளே போகிறாரு. ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 கப்புள்ஸ் வேறு உட்காந்துருக்காங்க உள்ளே. ஒரு 2-3 கேர்ள்ஸ் ஏதோ காப்பி பண்ணுறாங்க நோட்ஸை. இப்போ டக்குன்னு ஜிம்மின்னு ஓய் அப்படிங்கிறாரு. எல்லாம் அப்படியே டடன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குது. இங்கே கிளாஸ்க்கு வாசலில் நின்னதும் ஜிம்மின் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் இல்லை ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றைத்தான் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கே ஒன்றைதான் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பின் பாயிண்ட் பண்ணிட்டு உங்களை காமிச்சிட்டு அப்படிங்கிறீங்க. ஒன்றை தான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு கையை வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட நோட்ஸ் எல்லாத்தையுமே மூடிட்டு ஒரு 2-3 ஸ்டெப் அப்படியே வச்சுட்டு டக்குன்னு கீழே குஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. என்னை பாரு, நீங்கள் கண்ணை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை பார்க்குறீங்க. அவன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வயன். இப்போது அப்படியே அங்கே ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்குது. அப்படியே அந்த பொண்ணுங்களை பார்த்து முறைக்கிறாரு. வேணுங்கன்னே பேரை மாற்றி சொல்லிட்டுங்கன்னு. அவர் இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் எந்த பெஞ்சிலேருந்து வந்தீங்களோ அந்த பெஞ்ச்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த நோட் எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வயன் சொல்லிட்டு எழுதியிருக்கு, செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஓகே, இந்த பாருங்கள் காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. இதோ இங்கே நிற்கிறாள வயன், இவ்வளோ நான் லவ் பண்ணுறேன். ஓகே, யாராவது என் வயனை பார்க்குறதோ இல்லை தப்பாக நடந்துக்கிறதோ இல்லை தப்பாக நினைக்கிறதோ எதுவும் இருக்கக்கூடாது இனிமேல். ஓகே, அதனால்தான்
இந்த கிளாஸ்ன்னு கிடையாது, வேறு எவனும் பார்க்கக்கூடாது என் மகனை. அவள் எனக்கு தான். ஓகே ஓகே, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இல்லை உனக்கு ஏதாவது வேணும்னா தயங்காமல் என்னை கூப்பிடு. பை த வே மை நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நோட்டுக்கிட்ட போயிட்டு அவரோட நம்பர் அப்படியே எழுதி வச்சுட்டு வர்றாரு. அதுதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோ. உன் ஃபோன் எங்கே அப்படின்னு நீங்கள் வாய முறைட்டே இருக்கீங்க. ஃபோன் எங்கன்னு கேட்டேன். பேக்கில். உன் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சைடில் இருக்குது. எந்த ஜிப்பில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட கையை நவுத்துறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. அப்படியே பார்த்தா அவரோட கை உங்கள் பேகுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் அவரோட கையை லைட்டை தள்ளி விட்டுட்டு உங்களோட பேக்கை லைட்டாக இழுக்கிறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி எடுப்பார் பாருங்க அவரோட கையை. அவரோட கை வரும்போது சேர்த்து அப்படியே ஒரு பேடும் அப்படியே வந்திருக்கும். ஸோ நாப்கின் வந்திருக்கும். அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடுச்சு. அப்படியே பறந்து அப்படியே கீழே பொத்துன்னு விழுது. டக்குன்னு அதை பொறுக்கி பேக்கில் வைக்கிறீங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. சாரி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மட்டும் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டீங்க. இன்றைக்கி நம்ம காலேஜில் இருக்க வேண்டாம், அப்சண்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக ஆகிடுச்சு. நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 11 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்க. அந்த பஸ் பேர் எதுவுமே தெரியாது. அது உங்கள் வீட்டுக்கு போதான்னு கூட தெரியாது. நீங்கள் அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அப்படியே அந்த பஸ்ஸில் உட்காந்து தேம்பி அழுதுட்ருக்கீங்க. மானமே போச்சு. ஐயோ இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? நான் என்ன பண்ணேன்? யாரோட ஒம்புக்கும் எதுவும் போகாமல் தான் நான் இருந்தேன். ஏன் எல்லாம் எனக்குன்னே வராங்க? நான் யாராவதுக்கு ஒம்பு இழுக்கிறேன்னா யாருக்கிட்டையுமே நான் வச்சுக்கிறதே கிடையாது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இறைவா இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் அழுகை யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது யாரோ பின்னாடி சீட்லேருந்து, சாரி என்னை மன்னிச்சிடு, சத்தியமாக உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது, நிஜமாவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் ஆல்ரெடி அந்த பஸ்ஸில் தான் உட்காந்துருக்காரு உங்கள் பின்னாடி சீட்டில். சாரிடி. சரி சரி பரவாயில்ல நான் கிளம்பணும். எங்கே போகிற? இது ஸ்டாப்பிங்கே கிடையாது. பரவாயில்ல விடுங்க, நான் போகிறேன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, பஸ்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க. ஒயன் நீ இறங்கினாலும் நானும் இறங்குவேன், உனக்கு தெரியுமா? எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் உங்ககிட்ட ஏதாவது சண்டை வளர்த்தேனா இல்லை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணேனா? எதுவுமே பண்ணலையே. நான் மட்டும் என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேன். இல்லை நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா சாரி. அது சத்தியமாக நான் உங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் பண்ணியிருக்க மாட்டேன். தெரியாமல் பண்ணியிருந்தா ரியலி சாரி, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். லவ் எல்லாம் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டா, செஞ்சு விட்டுருங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நோ வரிஸ், ஓகே சாரி, நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. நீ இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மினாவே அப்படியே அந்த ரன் ஆகிட்டு இருக்க அந்த பஸ்லேருந்தே இறங்கியிருப்பார். அவர் போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அந்த பஸ்ஸையே அவர் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் ஃபியூ டேஸ் போயிடுச்சு. ஜிம்மனோட தொல்லை உங்களுக்கு இல்லை. இப்போது ஜிம்மன் பார்க்குறதோ பேசுகிறதோ இல்லை உங்கள் கிளாஸ்க்கு வரதோ எதுவுமே லிட்ரலி கிடையாது. அவர் அப்போ அந்த பஸ்ஸில் சொன்னது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, சொன்னதை செஞ்சிட்டாரு, பரவாயில்ல, நல்ல சீனியராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அவர் இங்கே நார்மலாக பசங்களோடு இருந்துகிட்ருக்காரு. அப்போது அந்த கிளாஸில் ஒரு பையன், டே மச்சான், ஜிம்மன் எத்தனை பொண்ணுக்கு ரூட் விட்டுருப்பான், எத்தனை பொண்ணுக்களை உசார் பண்ணியிருந்துருப்பான். ஆனால் இப்போ பாரு, ஒரு பொண்ணு ஜிம்மனுக்கு பல்பு கொடுத்துருச்சுரா.
செம அசிங்கம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே கத்தி பேசுகிறானுங்க. இது ஜிமினோட காதில் நல்லா அல்பையாக விழுது. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருக்கான். டேய் இப்போல்லாம் பழைய ஜிமினுக்கு அந்த மாதிரி மவுஸ் இல்லைடா, இந்த ஜிமின் மக்கு ஜிமினு. அப்போல்லாம் எல்லாம் ஐயோ ஜீனியர், ஐயோ ஜிமினு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் கத்தும்ல. இப்போ ஜிமின் வந்தால் கூட எதுவும் சட்டை கூட பண்ண மாட்டுது. அவனுக்கு ஒரே நாளில் இப்படி அவனோட லாங் டைமாக வச்சுருந்த அந்த ப்ளே பாய் ஜிமின், ஹேண்ட்ஸம் ஜிமின், மை க்ரஷ் ஜிமின் இப்படின்னு பல டைட்டிலில் கவர் பண்ணியிருந்த இந்த ஜிமின்னு போயே போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு காண்டில் கடுப்பாகி என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை, ஏன் வாழ்க்கை, ஏன் இது, நான் கேட்டேனா, என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சொல்லி பிக் பண்ணிக்கிட்டேனா, இல்லைல்ல உங்கள் வேலை மாதிரி பார்த்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம் சரி 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 நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பல்பு வாங்கினதால பெரிய பல்பு மாதிரி இந்த கிளாஸ்லேயே உட்காந்துட்டு நாங்கள் ஜாலியாக போய் ஜூனியர்ஸை போய் சைட் அடிச்சுட்டு வந்துடும். ஓகே இனிமேல் தான் நீ பண்ண மாட்டியே, ஏன்னா உனக்கு தான் ஆள் இனிமேல் கிடைக்காது. ஐயோ நீ வந்து ஒரு வேஸ்ட் பீஸ் ஆகிட்டம்மா நீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சிரிக்கும் போது ஜிமினுக்கு செம்ம காண்டாகி ஒரு பஞ்சு கொடுத்துட்டாரு. டே வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு, உனக்கு அவ்வளோ திமிரமாக இருந்ததுன்னா போய் அந்த பொண்ணுடா காட்டு, பிடிங்கி ஏன்டா காட்டிட்டு நிற்கிற, அவ்வளோ உனக்கு இது அதுப்பா, ஏன் வாயில்லாத பூச்சா அந்த பொண்ணு, அதுகிட்ட பேச வேண்டியதானே, அது சொன்னதை செஞ்சால் என்ன அடிப்பியா நீ, அவ்வளோ இதாக இருந்தனா, டே பெட் கட்ட வாடா, என்ன பெட்ரா என்ன பெட்டு அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. சரி ஓகே உனக்கு 3 month நான் டைம் தரேன். இப்போது உன்னை ரிஜெக்ட் பண்ணால அந்த பொண்ணை அவளை நீ எப்படி சொல்கிறது ரிவெஞ்ச் பண்ண வைக்கணும். லைக் லிட்ரலி அந்த பொண்ணா உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லி நீயும் அவ்வளோ லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை சொல்ல வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேண்டா, ஜென்மத்துக்கும் சொல்கிறேன், ஜென்மத்துக்கும் ஒரு லைஃப் நடுவில் நாங்கள் வரவே மாட்டோம். ஓகே டீலா, சேலஞ்சா பண்ணுறியாடா ஜிமினு, அவ்வளோ உனக்கு மவுஸ் இருந்துடா, போடா போய் பண்ணி காட்டு, நீ பண்ணனா நாம்பளன்னு ஒன்று ஒத்துக்கிறேன். இங்கே ஜிமினு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த முறைப்பெல்லாம் இங்கே செல்லாது, பண்ண முடியாது, என்ன பண்ணுற முடியுமா முடியாதா. டே ஜிமின் வேணாண்டா, அவன் உன்னை உசி பேத்துறான், அதுக்கு அடங்காத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, வேண்டான்னு சொல்லிட்டாங்கும் போது நம்ம விலகுறது தான் நல்லது. தயவு செஞ்சு அவனுங்க பேச்சை கேட்காத, நான் பண்ண தயாராக இருக்கேன். வெரி குட் ஜிமின், பரவாயில்ல, இதே டிசிஷனை நீ அப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிறான்னு நான் பார்க்குற மாதிரி. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அவன் கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிட்டான். டே என்னடா அறிவில்லை மயிர் உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற, பாரு எதுக்கு அந்த சவாலை ஒத்துக்கிட்ட, அவன் வேணுங்கன்னே உன்னை டேர்ன் பண்ணி விட்டுட்டான். பின்ன அந்த பொண்ணை நீ, ஆமாம் எல்லாம் எனக்காக காலில் வந்து விழுவாளுக, அவள் மட்டும் என் லவ்வை வந்து வேணான்னு சொல்லிட்டு போவாளா, எனக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை காட்ட வேணாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே பொறுமையாக இப்போது உங்களோட கிளாஸ்க்கு தான் போகிறாரு. ஸோ கிளாஸ்க்கு போயிட்டு வயான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி திரும்புறீங்க, அதை பார்த்தா ஜிமின் இங்கே வா, நானா ஒன்று தான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உங்கள் டெஸ்க்லேருந்து நீங்கள் எழுந்திரிச்சு வெளில வந்து நினைக்கிறீங்க. லவ் யூ லவ் யூ சொன்னேன். ஓ லவ் யூனா அதுக்கு இப்படி தான் லவ் யூ இப்படி தான் சொல்லுவாங்களா, ஆன்னு சொன்னால் முடிஞ்சு போயிட்டா, பின்ன என்ன சொல்லணும். ஓ அப்படியா காய்ஸ் சொல்லுங்கள் சீனியர், இப்போ ஒருத்தவங்க லவ் யூ சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. லவ் யூ டூன்னு சொல்லுவோம் சீனியர். கேட்டுச்சா
கேட்டுச்சா? லவ் யூ டூன்னு சொல்லணுமா? ஆனால் அது அவங்களுக்கு லவ் இருந்தால் தானே லவ் யூ டூ சொல்லுவாங்க. ஓ, உனக்கு என்ன பிடிக்கல, காதலிக்க மாட்டேன் அப்படி தானே? ஆ, அப்படி தானே? பிடிச்சிருக்கு. லவ் யூ டூ. வெரி குட், வெரி குட். ஓகே, ஈவினிங் போல் டேட் போகிறோம். உங்கள் வீட்டில் ரெடியாரு, வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். உன் மொபைல் எங்கே, போய் எடுத்துகிட்டு வா. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போய் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அவருக்கு கையில் வந்து கொடுக்குறீங்க. பேட்டர்ன் என்ன போட்டிருக்கா? 5942. என்ன பேட்டர்ன் இது? அம்மா அப்பா பர்த்டே 59, அப்பா பர்த்டே 42, அம்மாவுக்கு பர்த்டே சேர்த்து வச்சு. இனிமேல் உன் பர்த்டேவும் என் பர்த்டேவும் சேர்த்து போடு, சரியா? சரி. இப்போ அப்படியே உங்கள் ஃபோனில் அவரோட நம்பரை அப்படியே டயல் பண்ணிவிட்டு கால் கொடுக்குறாரு. இதுதான் நம்பர். ஸோ ரெடி ஆகிட்டது அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். வீடு? ஓ, வீடு தெரியாதுல்ல? எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? ஏன்னா இப்போ அழைச்சிட்டு போக போகிறதே நான் தானே. அப்படியே டக்குன்னு உங்கள் சீக்ஸை மூடிட்டு நான் தான். சரி, ஓகே காய்ஸ், நானும் வயனை லவ் பண்ணுறோம். அவள் லவ் யூ டூ சொன்னது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்லுது. ஸோ என் வயனை எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு உங்களை யாரையும் உயிரே இருக்காது, உயிர் இல்லாத போன மாதிரி ஆக்கி விட்டுரும். ஓகே, பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அங்கேருந்து ஆன வாயை பழந்துட்டு இங்கே வயன் நடந்துட்டு அப்படியே அவளோட டெஸ்கில் உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு, என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஏறக்குறைய ஒரு 2:30 இருக்கும். காலேஜ் முடிகிறதுக்கு 4. இங்கே ஒரு ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே ப்ரொஃபஸர் நிற்கிறாரு. வயன் வா. வயன் வா, அது கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு அவர் வயன் கொஞ்சம் தள்ளி உட்கார்றியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி உட்காடுறீங்க. சரி, சார் நீங்கள் பாடம் நடத்துங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை சொறியறீங்க, அதை பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே டெஸ்கில் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே ஜன்னல்கிட்டேருந்து வந்த அந்த ப்ரீஸு, ஸோ காற்று, அது அப்படியே உங்கள் முடியெல்லாம் லைட்டாக ஆடுது. அப்படியே நீங்கள் உங்கள் தலையை எடுத்து கோதி விட்டுடுறீங்க. அதே மாதிரி சில முடிகள்லாம் ஃப்ரெண்டில் இருக்குது, அதை அப்படியே இழுத்து காதில் அப்படியே சொறி வச்சுட்டு அவர் சொல்கிற நோட்ஸ் அப்படியே எழுதிட்டுருக்கீங்க. அது அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனுக்கு லைட்டாக தூக்கம் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி விட்டுட்டாரு. அடுத்த செகண்ட் அப்படியே உங்கள் மடியில் அப்படியே படுத்துட்டார் அவர். தூக்கம். இப்போது அப்படியே உங்கள் லெஃப்ட் ஹேண்டை எடுத்து அவரோட நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு இப்போ உட்காந்து நோச்சிடு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா தூங்குறாரு. உங்கள் கைக்கு மேலே அவரோட கை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கீங்க. என்ன இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ பெல் அடிச்சிருக்கோம். இப்போது எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. ஜிம்மன் பார்த்தியா, வயனோட மடியில் படுத்து தூங்குறான். ஜிம்மன் வயனுக்கு கொடுத்து வச்சுருந்தா யாரால என்ன மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறுங்கி தள்ளிட்டு போகுதுங்க. இப்போ நீங்கள் எப்படி எழுந்திரிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கிளாஸே காலி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ ஜிம்மன் சார் சீனியர் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பொறுமையாக நீங்கள் எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. அம்மா கொஞ்சம் நேரமா ஜிம்மன் சீனியர் நான் தான் வயன்.
ஓ ஓ கிளாஸ் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாரு எழுந்திரிச்சிட்டு. ஆ முடிஞ்சிருச்சு இப்போ தான். எல்லாம் போயிட்டா இருக்காங்களா? ஓ சரி சாரி, கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டேன், ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. சிவா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நானே பஸ்ஸில் போய்க்கிறேனே ப்ளீஸ். இப்படி பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் சரி வராது, வேண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே தரச்சன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அவரோட வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே லிட்ரலி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் வண்டியில் ஏறிட்டு ஏறு அப்படிங்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏறுறீங்க. இந்த ஒரு ரெட்டைக்கால் போட்டு உட்காருவாங்களே, ஸோ அந்த மாதிரி இப்போது அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போது நீங்கள் சொல்கிற டைரக்ஷன் படி அவரும் உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் இப்போது வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே நிறுத்துங்க ப்ளீஸ், வீட்டில் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, யார் என்னன்னு கேட்பாங்க, அதனால் ப்ளீஸ் நானே ஈவினிங் வந்துடுறேன். ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு அம்மா அப்பாட்ட. சரி ஓகே, பார்த்து போய்ட்டு வா. கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 6:30 7 o'clock ரெடியாரு. அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ அந்த சைடில் ஏதோ ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காரு. அதை எடுத்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. இது என்னது? இந்த ஈவினிங் வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, ஓகே? இது எப்போ வாங்கினீங்க? உன் கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சிட்டேன், அதான். சரி மறக்காமல் போட்டுட்டு வந்துடு, ஓகே? இந்த ட்ரெஸ்ஸில் தான் நீ போடணும். இல்லை போ. நீங்கள் முதல்ல போங்க. நீ முதல்ல போ. சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. இப்போ உள்ளே போகிறவங்கள பார்த்துட்டு அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ ஜிமினாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பார். மணி கரெக்டாக ஒரு 6:50 இருக்கும். ஸோ அப்படியே ஏதோ ஒரு ராயல் என்ஃபீல்ட் சத்தம் டுப்புன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த சத்தம் கேட்டதும் உங்களுக்கு அப்படியே திருக்குன்னு தூக்கி போடுது உங்களுக்கு. ஐயோ அவர் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டீங்க, கீழே இறங்குறீங்க. டக்குன்னு பார்த்தா அவர் உங்கள் வீட்டு வாசலுக்கு உள்ளே வந்திருப்பார். இதுமாதிரி யார் தம்பி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா யாரும் பேசுகிற சத்தம் கேட்குது, ஆம்பளை பிள்ளை வாய்ஸு, வந்துட்டாரா என்ன அப்படி சொல்லி குடுன்னு அந்த படியை இறங்கும் போது பாதியில் வெளியே பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு உங்கள் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறாரு. அத்தை ஹாய், என் பேர் ஜிம்மின்னு, உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறா. இன்றைக்கி தான் லவ்வை சொல்லிக்கிட்டோம், அதான் வெளியில் போகலாமேன்னு தான். நானும் வயனும் வெளில போய்ட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். என்னால் மறைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவள் பயப்படுறா ரொம்ப. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், எங்கள் அம்மா வேறு ஒரு கண்ட்ரியில் ஒரு சீனியர் சூப்பரிண்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் அக்கேஷ்னலி தான் வருவாங்க. இப்போ வரைக்கும் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் என்னை பற்றி விசாரிக்கணுன்னா யார்கிட்ட வேணால் விசாரிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உங்கள் பொண்ணு என்ன தான் பண்ணிக்கணும், ஒரு வழியே இல்லை. ஸோ உங்கள் மனசை நீங்கள் தேற்றிக்கோங்க, இதுதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? ஸோ உங்கள் பொண்ணை நான் அழைச்சிட்டு போகிறேன், அவளை எதுவுமே கேட்கக்கூடாது. சப்போஸ் அவள் கண் கலங்கி நைட்டை எனக்கு கால் பண்ணி சொன்னான்னா அதுக்கப்புறம் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வராது, டேரெக்டாக நான் அழைச்சிட்டு போயிடுவேன். சாதாரணமாக கிடையாது, கல்யாணம் பண்ணிகிட்டே அழைச்சிட்டு போயிடுவேன். ஊரில் எல்லாம் தப்பாக பேசுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான். சரி வயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் பீட்டே தொடக்குன்னு கீழே விழுந்துட்டு அவர் அப்பா ஆன வாயபல்னு பார்த்துட்ருக்காரு. வயன் வா. வந்துட்டு இப்போ நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க ஷாக்கில். ஸோ இப்போது உங்களோட கையை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டர் அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு, பேர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி ஓகே, சரி நான் கிளம்புறேன், பாய் பாய் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை அழைச்சிட்டு வராரு கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு. நீங்கள் ஆனால் வாய்ப்புன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரெஸ் அட்டகாசமாக இருக்குடி உனக்கு. நானும் இது வரைக்கும் நான் சுடிதார்னு ஒன்றத்தை ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது. உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதும் சுடிதார் தான் போட்டுருந்தேன். அதே மாதிரி 1-2 நாள் பார்க்கும் போதும் சுடிதார் தான் போட்டுருந்தியா? ஸோ
உனக்கு சுடிதார் தான் பிடிக்குமோ சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சைஸ் கூட தெரியாது. பரவாயில்ல, ஜிமின் நல்லா கச்சிதமாக வாங்கிட்டு வந்திருக்கானே. நீ என்ன நினைக்கிற இந்த சுடிதாரை பற்றி? நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினோட செலெக்ஷன் எப்பயுமே நல்லாயிருக்கும். எப்படி ஒன்றை செலக்ட் பண்ண மாதிரி எப்படி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. சரி உட்காரு பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. பொண்டாட்டியா? கல்யாணமே ஆகலை அது கட்டியும். மனசளவில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பொண்டாட்டி தானே சொல்லுவாங்க. அப்புறம் என்னப்போ நீ புருஷன் சொல்லுவ? புருஷனா? ரொம்ப டிலே பண்ணாத. எனக்கு அந்த மாதிரி தான் கூப்பிடணுன்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. எனக்கு பொண்டாட்டியாக வரவள நான் பொண்டாட்டி பொண்டாட்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கூப்பிடணும். இந்த வந்துட்டேன் புருஷா, வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாடா போடா சொல்லி புருஷா சொல்லணும் எனக்கு ஆசை. அதனால தான். சரியா? சரியா? ஏறு உட்காரு. இந்த மாதிரி உட்காராத. என்ன ஆன்ட்டியா என்ன? அவங்க தான் இதுமாரி ரெட்டை கால் போட்டு உட்காராங்க. ஒத்த கால் போட்டு உட்காந்து உன் புருஷன் தானே நான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தமாரி உட்காடுறீங்க. உங்கள் அம்மா அப்பா அப்படியே ஆன வாய் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவர் உங்களை ஏதோ ஒரு ரெசார்ட் ஏதோ அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி வைப் பண்ணுற மாதிரி, லைக் டின்னர் சாப்பிட்ற மாதிரி. அங்கே பின்னாடியே வந்து இது இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. காலை நீங்களும் அவரும் கால் நினச்சிட்டு கொஞ்சம் ஜோவிலாக பேசிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு நைட் டைம் பீச்சில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு அவர் பேசுகிறாரு. சரி அப்படியா, சரி ஓகே, இதுதான் நீங்கள் பேசிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை ஒரு 10 மணி போல் வீட்டில் அழைச்சிட்டு வந்து விடுறாரு. உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு 4 கால் பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மா. நைட் ஆகிடுச்சு, பொண்ணை தூக்கிட்டு கிட்டு போயிடானோ, ஏதாவது ஆகிடுச்சா நம்ம பொண்ணுக்கு அப்படின்ற ஒரு மாதிரி பதட்டத்தோடு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. பாய் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அந்த மாதிரி நாளைக்கு நைட்டும் நம்ம இதுமாரி வெளில போவோம், ப்ரிப்பேர் ஆகிரு சரியா? சரி சப்போ உள்ளே போ. நீங்கள் போங்க. நீ போடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகிறத பார்த்துட்டு ஜிமின் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் போகிறாரு. உங்கள் அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, என்ன என்னாச்சு? என்னது நீ நிஜமாக லவ் பண்ணுறியா? நீ அம்மாட்ட பயப்படாமல் எதாக இருந்தாலும் சொல்லுடா, நான் எதாக இருந்தாலும் பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசிக்கிறேன். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ ஏதாவது நம்ம சொன்னோன்னா அம்மா அது இதுன்னு சொல்லிவிட்டு பிரின்ஸிபல்லேருந்து டிசி வாங்கிட்டு வேறு ஒரு காலேஜில் சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து இவர் ரொம்ப காண்டாயிடுவார். இவர் ஏதாவது பண்ணிட போகிறாரு. அவர் சொன்ன மாதிரி தாலி கட்டிட்டு என்னை அவங்களோட அழைச்சிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தெளிவாக தான் எல்லாத்தையும் முடிவு வைக்கணும். இல்லைம்மா, நிஜமாக எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் காதலித்தேன். நீ நிஜமாக பயப்பில்ல? இல்லைம்மா, நிஜமாக எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு நிஜமாக அவரை பிடிச்சிருக்குமா. சரிப்பா சாப்பிட்லாம். அவர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாம்மா அழைச்சிட்டு வர்றாரு. சரி இங்கே வா உட்காரு. என்ன நடந்துச்சு? எப்படி லவ் பண்ண? ஐயோ இப்படி கேட்டு நான் என்ன சொல்லுவேன்? அம்மா நாளைக்கு அவர் வருவாராம் அழைச்சிட்டு போகிறதுக்கு. அவர் வாயாலே கேளுமா, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏண்டி நீ சொல்ல மாட்டியா? நீ தானே காதலிக்கிற. அவர் சொல்லட்டும், பாதிலேருந்து நான் சொல்கிறேன், அதுதாம்மா சரியாக வரும். ஏதோ சொல்கிற, ஒன்றும் விளங்கலை. சரி இன்றைக்கி எங்கே போனீங்க? இதையாவது நீ சொல்லுவியா இல்லை அவர் வந்து தான் சொல்லுவார்? அம்மா இல்லை, இதை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு அவர் வாங்கி கொடுத்ததுதாம்மா. நல்ல பையனாக தான் இருக்கும். நம்ம பொண்ணும் லவ் பண்ணுது. கொஞ்ச நாள் பார்ப்போம், 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்மளே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி நீ போய் தூங்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ உள்ளே போயிட்டு அப்படியே நீங்கள் கண்ணை மூடுறீங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் ட்ரீமா என்ன? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா இதெல்லாம் இருக்காதுல்ல? எப்படி ஒரே நைட்டில் ஒரு நாளில் இப்படி 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 இப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு.
நான் ஓகே சொல்லிட்டேன். வெளியில் போகணும். அம்மா லவ்வை அக்செப்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்காங்க. எப்படி ஒரே நாள் இதெல்லாம் நடக்கும்? நம்பவும் முடியல. இது என்ன ட்ரீமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை கிள்ளி பார்க்குறீங்க. அப்பா வலிக்குது. ட்ரீம் இல்லை, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே கண்ணை மூடுறீங்க பாருங்கள். டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஜன்னல் சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து யாரோ ஜன்னல்லேருந்து குதிச்சு டம்முன்னு வர மாதிரி இருக்குது. திருடான்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்க்குறீங்க. எதுக்கடி லைட்டை போடுறேன்? நான் தாண்டி ஜிம்மின்னு. நீங்களா? எப்படிங்க? தெரியல, உன் நினப்பாக இருந்துச்சு, அதான் சரின்னு அடிச்சு பிடிச்சி வந்துட்டான். அப்பா வீட்டை இதுமாரி பெருசாக கட்ட வேணாம் சொல்லு, ஏற முடியல தெரியுமா காமான்னு சொல்லு. அப்பா நெஞ்செல்லாம் வலிக்குது எனக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? அதான் சொன்னேனே உன் நினப்பாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்லு, நீ என்னை பற்றி நினைக்கவே இல்லை. இல்லை, நான் ஏன் உங்களை பற்றி நினைக்கிறேன்? நான் உங்களை பற்றியெல்லாம் நினைக்கல. சும்மா சொல்லாத, நீ வாயை விட்டு பேசினா தான் நான் காதால் கேட்டுவிட்டேனே. இதெல்லாம் ட்ரீமா? கிள்ளி கூட பார்த்தியே. ஐயோ, நான் படுத்திருந்தேன், இருட்டாகவும் இருந்துச்சு, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. போய் சொல்கிறீங்களா? நீ தான் இப்போ போய் சொல்கிற. நான்லாம் போய் சொன்னால் எனக்கு அவசியமே கிடையாது. நீ உங்கள் அம்மா கிட்ட மறைக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் உண்மையாக தான் சொன்னேன்னே. எனக்கு போய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? யோசிச்சு பாரு. யோசிச்சியா இல்லை என்னை பற்றி? உண்மையை சொல்டி. ஆமாம், புருஷனோட நினப்பு வந்துடுச்சா? அப்படிலாம் இல்லை, இது நடந்தது நிஜமான் தான் யோசிச்சேன். உங்களை பற்றிலாம் நான் ஒன்றும் நினைக்கல. ரொம்பலாம் நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புக்கும், இல்லைன்னா அம்மா அப்பா சொல்லி கூப்பிட்டு விடுவேன். கூப்பிடு. அவங்களே என்ன நினைப்பாங்க? பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நினைப்பாங்க. நீ ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஏன்டி அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண போகிறேன்? போய் கூப்பிடுடி. ஷோ, ஏன் இப்படி போட்டு என்னை படுத்துறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ தூங்கு. நான் அப்படியே ஒரு மூலையில் தூங்கிட்டு ஆனால் டடக்குன்னு கிளம்பி போயிடுவேனா? எப்படி? அதெல்லாம் மாட்டேன், எனக்கு யாராவது பக்கத்தில் என்ன தூக்கம் வராது. என்னது இது? இந்த மாதிரிலாம் இருந்தால் வாய்ப்பில்லை, வேலைக்காகாது. என்ன நீ நினச்சிட்ருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேறு ரூமில் இருப்பேன், நீ வேறு ரூமில் இருப்பியா? அதுக்கெலாம் இங்கே சுத்தமாக இடமே கிடையாது. என்ன நினச்சிட்ருக்க நீ? அடிங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. நான் வா அதெல்லாம் இல்லை, ஒன்றா தான் படுத்துக்கணும், வேறு வழி இல்லை, படுதான் ஆகணும், படு. ஒன்றா மிரட்டுறோம். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, லவ் யூன்னு சொன்னேன். ஐயோ அதெல்லாம் சொல்லலை, மிரட்டுறான்னு சொன்னேன். லவ் யூன்னு தானே சொன்னேன், உண்மை சொல்ல. லவ் யூ தானே நீ சொன்னேன். நிஜமாக கிடையாது, அது சமாளிக்கணுங்கிறதுக்காக நிஜமாக அப்படி சொல்லலை. நிஜமாக மனசில் இருக்கிறதுல தான் வாயில் வரும். அப்புறம் இன்றைக்கி டேட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா மட்டும்தான் இருந்துச்சா? உனக்கு பிடிச்சில்லையா? நல்லா இருந்தது, பிடிச்சும் இருந்தது. போதுமா? சரி போய் படுப்போம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போய் படுக்கிறீங்க. அவரும் அப்படியே பொறுமையாக வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. கையெல்லாம் வைக்காதீங்க, எனக்கு பிடிக்காது, அதை செஞ்சு கையாடுங்க. அப்படியே நீங்கள் வாய முடிட்டீங்க. அவரோட கை உங்களோட ஹிப்பு கிட்டே இருக்கும், அவரோட ஃபேஸ் அப்படியே உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் இருக்கும். அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டாரு. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட் டப்பு இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட ஹேண்ட் இப்போ வந்து உங்களோட முதுகில் இருக்கும். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் நல்லா தூங்கிட்டார் போல். என்ன நடக்குது என் லைஃப்பில்? அப்படியே அவரோட பொறுமையாக அவரோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அவரோட சிக்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே நீங்களும் தூங்கிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிட்டிங்க. மார்னிங் பார்த்தா ஒரு 6-6:15 இருக்கும். அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்முன்னு இருக்கார். ஐயோ எழுந்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மா கொஞ்ச நேரம்மா. ஐயோ எழுந்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த இடத்துட்டு கிளம்புங்க, டைம் ஆகுது, அம்மா அப்போல்லாம் எழுந்திரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் வீட்லேருந்து தாவி கற்றுக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? தப்பாக நினைப்பாங்க, தள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் சார்
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவு இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஐயோ எப்படி நைட்டு குதிச்சிக்கலோ அதே மாதிரி குதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் சொன்னேன் அப்படின்னு நெஞ்சு வலிக்குது, அது மேலே குதிக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணிட்டு அவர் மட்டும் குடுக்குன்னு போயிட்டாரு. போகாதீங்க போயிட்டாரு. அம்மா கிட்ட எல்லாம் தூக்க மாட்டே போகிறேன். ஐயோ யாரும் பத்திரப்படாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா 4 பட்ஜெட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டாரு, கதவை ஓப்பன் பண்ணார், அவர் மட்டும் போயிட்டார். அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி தான் வண்டி நிப்பாட்டினார் போல், ஏன்னா நைட் நேரம் அந்த சத்தம் வர கொஞ்சம் ஹெவியாக கேட்குறதால யாராவது எழுந்திரிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் நடந்து அழகாக எதையுமே மறைக்கல அப்படின்னு நடந்து கேஷுவலாக போயிட்டு அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அம்மா பார்த்துட்டாங்களா, அப்பா பார்த்துட்டாங்களா, யாரும் இல்லை. அப்பாடா தப்பிச்சிட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு அப்படி வாங்குது. ஸோ அடுத்த டேஸ் இப்போ நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டீங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் அதே மாதிரி கிளம்பி முடிச்சுட்டு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹாரன் அடிக்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அம்மா சாரிம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே வந்து ஜிமினோட போயிட்டுருக்கீங்க. அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை காலேஜில் போய் ட்ராப் பண்ணிட்டு அவரோட கிளாஸ்க்கு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி கடைசியாக அவர் உங்கள் கிளாஸ்க்கு வராரு, உள்ளே வராரு, உங்கள் மடியில் படுத்து தூங்குறாரு. தென் ஆஃப்டர் தட் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணுறாரு. ஸோ வீட்டில் போய் அழைச்சிட்டு போகும்போது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. ஸோ பேசினதுக்கப்புறம் உங்கள் அம்மா முதல்ல அவங்க ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க, லைக் லிட்ரலி என்னடா இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ஜிவன் இருக்கார்ல, அவங்க அம்மா கிட்டே போய் ரொம்ப ஜோவிலாக பேசிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தென் பழசு இந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன பெயின் நடந்துச்சு, கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எப்படி லவ் பண்ணாங்க, அதை மாதிரி இதை மாதிரியும் பேசி எப்படியோ மாமியாரை கவுத்துட்டாரு. இப்போது இங்கே வயனோட அம்மாவுக்கு இங்கே ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இவ்வளோ ஆடியோ காணும், இவளுக்கு அவதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு மேலே. நீங்கள் உட்காந்துட்டு ஏதோ படிக்கிறதுக்காக நோட்ஸ் ஏதோ எடுத்துகிட்ருக்கீங்க போல். கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வராரு. நீங்கள் உட்காந்து அந்த ஸ்டடி டேபிளில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணலாமா நான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் ஹிப்பு கிட்டக்க அப்படியே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களோட இந்த நெக்கு இருக்கும்ல, ஸோ ஷோல்டர், அங்கே ஷோல்டரில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பயம் வந்துட்டு நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் திரும்பினதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கை வைக்கிறீங்க. அங்கே தான் முதல் தந்தேன் ஏன்டி அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, முதல்ல வெளில போங்க, அம்மாலாம் கீழே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் படிக்கிறேன், முதல்ல கிளம்புங்க. சரி நீ படி, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு, நான் கிளம்புறேன். அதெல்லாம் நான் மாட்டேன்ப்பா, நீங்கள் மேலே கிளம்புங்க, போங்க 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 கூடுன்னு சொன்னேன், போங்க. என்ன இது சொல்கிற, அது கன்னத்தில் கருமோ, எங்கடி கொடுத்த உனக்கு, அங்கே கூடடி. முடியாது முடியாது அத்தை. என்னப்பா தப்பாரு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது சொல்லி உங்கள் அம்மா அப்படியே எனக்கு ஃபுல் சப்போர்ட் தெரியுமா. இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று திட்டு வாங்க வச்சோன்னா நீ தான் கஷ்டப்படணும். அப்புறம் கண்ணு மூடுங்க. சரி கண்ணை மூடிட்டாரு. அப்படி சொல்ல கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. அவர் அப்படியே சிரிச்சிட்டு இப்போது அப்படியே ஓகே படி, ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டு, சரி இதா டைம் ஆகுது நான் போய் கிளம்புறேன் பை அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ போனதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வயனே தானே கிஸ் பண்ணிட்டா. அப்போது இந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டேன் தானே. இல்லை, வயன் அவ வாயால் லவ் யூ சொல்லணும். ஆமாம் அதுதான் டேர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாரு. ஈவினிங் ஒரு 7 மணி போல் வெளில அழைச்சிட்டு போகிறாரு. இந்த தடவை வேறு எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாரு. தென் திருப்பி ரிட்டன் பேக் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது
நீங்கள் போங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ உள்ளே போ. இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க. நீ போடி. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு வழக்கமாகவே ஆயிடுச்சு. நீங்கள் முதல்ல அவரை போக சொல்வீங்க, ஆனால் அவர் உங்களை தான் முதல்ல போக சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது அது உங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு முன்னாடி மாதிரி அன்கம்ஃபர்டபுள் கிடையாது. இப்போ பழக ஆரம்பிச்சிட்டிங்க ஜிமினோட. ஸோ இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் போகுது. இப்போது உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லிட்ரலி உங்களுக்காக அவர் நிறையா செய்கிறாரும் கூட. வீட்டுக்கு வருவார், ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவார், வீட்டுக்கான பொருள் வாங்கிட்டு வருவார், உங்கள் அத்தைக்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி சம்திங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். உங்களுக்கும் ஓகே நம்ம வீட்டுக்கு பண்ணுறாரு, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாரு, இதோட வேறு என்ன வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசும் மாற ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் அம்மாவுக்கு லிட்டரலி ஜிம்மினை விடுறதுக்கு சுத்தமாக மனசே கிடையாது. சீக்கிரமாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி டெய்லியும் உங்கள் வீட்டில் தான் அவர் தூங்குவார். அவருக்கு அது பழகிடுச்சு. ஸ்டார்டிங்கிலலாம் நைட்டு வரும்போது அந்த காம்பவுண்ட் சுவரில் ஏறி தான் வருவார். ஆனால் இப்போ பாவம் நெஞ்சு வலிக்கிறதால அதெல்லாம் வரதில்லை. உங்களுக்கு கால் பண்ணுவார், கதவை ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லுவார். நீங்கள் திருட்டுத்தனமாக யாருக்குமே தெரியாமல் கதவை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி லிட்ரலி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 1.5 month ஆகிருக்கு நீங்களும் அவரை லவ் பண்ணி ஆரம்பிச்சு. ஆனால் இது வரைக்கும் அவர் லவ் யூ சொல்வார். லவ் யூ டூ மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லவ் யூன்னு நீங்கள் சொன்னதே கிடையாது. அவருக்கு அது ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு. ஒரு நாள் நைட்டு அவர் உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது வயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. தூங்கிட்டியாடி? இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படியே என்னை புருஷனை கூப்பிடுவேன். 1.5 மாதம் ஆச்சு நம்ம லவ் பண்ணி. கூப்பிடுறேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஏன் நீ நிஜமாக இன்னும் லவ் பண்ணலையே உண்மையாக? அப்படியெல்லாம் இல்லை. பின்ன ஐ லவ் யூ கூட இது வரைக்கும் நீ உன் வார்த்தையால் சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்கேன்னு எப்போ சொன்னேன்? லவ் யூ டூ சொல்லியிருக்கேன்னு. நான் கேட்டது லவ் யூ டூ கிடையாது. அது ஆமாம், உனக்கு நிஜமாக பிடிக்கும் தானேண்ணா? இல்லை ஏதாவது ஒரு கட்டாயம் அந்த மாதிரி? இல்லை முன்னாடி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது எனக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நார்மலாக இருக்குன்னா இது வரைக்கும் நீ ஃபஸ்ட் மூவ் நீயா எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. கிஸ் பண்ணடின்னு நானே கேட்டால் தான் நீ பண்ணுவ. நீயா உனக்கு தோணி பண்ணியிருக்கியா? அப்படியே நீங்கள் வாயமிட்டுருக்கீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, நான் நாளைக்கு உன்னை பார்க்குறேன். பாய். எங்கே போகிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை கூட அந்த சைடு போல் அவர் வந்து டைரெக்டாக அப்படியே செவரு குடிச்சு போயிட்டார். நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. அவரை கஷ்டப்படுத்திட்டேனா நான்? ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரோ? அவர் சொன்ன மாதிரி தான் நானும் ரொம்ப சேடஸ்டாக தான் இருந்திருக்கேன்னு. அவர் ஆசைப்பட்டது எதுவுமே நான் செஞ்சு தந்ததே இல்லையோ? நானே ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது. அவரும் நிறைய தடவை என்னை புருஷன்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் பண்ணது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நான் கிஸ்ஸும் பண்ணது கிடையாது தான். அவர் சொல்லும் போது தான் எனக்கு இப்போ அதெல்லாம் ரெகக்னைஸ் ஆகுது. ஐயோ, அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரோ? நாளைக்கு அவரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லணும், கேட்கணும். நாளைக்கு நான் அழைச்சிட்டு வருவார்ல, அப்போ கேட்க வேண்டியதான். ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் மார்னிங் ஆகுது, நீங்கள் கிளம்புறீங்க கடகடன்னு. ஜிம்மனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அவரும் ரிப்ளை பேக் உங்களுக்கு குட் மார்னிங் அனுப்புகிறாரு. ஸோ டைம் ஆகிடுச்சு காலேஜுக்கு. ஆனால் அவர் வரவே இல்லை. நீங்கள் கால் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்க, ஏன் இன்னும் வரல? லைட்டாக உடம்பு சரியில்லை, நீயாவே இன்னைக்கு காலேஜ் போய்க்கிற, சாரி
முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும்ல. இல்லை இல்லை பரவாயில்ல, உங்கள் தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இப்போ கீழே இறங்கி காலேஜுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா, இருடி ஜிமின் இன்னும் வரல, அம்மா அவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் நானே அவுட் பஸ் போய்க்கிறேம்மா. ஓ அப்படியா, ஏன் என்னாச்சு? சரி சரி நான் ஜிமின்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே காலேஜுக்கு போகிறீங்க. ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவரோட பைக்கில் ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டுருவீங்க. ஆனால் இப்போ அவுட் பஸ்ஸில் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ கிளாஸ்க்கு போயிட்டீங்க. அந்த கடைசி அவர் வருது. எப்பயுமே ஜிம்மின் வருவார்ல நம்ம கிளாஸில், வந்து நம்மளோட அந்த மடியில் படுத்துப்பார்ல. ஒரு நாள் காலேஜ் வரல, ஆனால் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் அவரை ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டேனோ. கடவுளே, இரு நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. நல்லாயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் மெசேஜும் வரல. நீங்கள் என்ன ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஈவினிங் அவர் வெளில வருவார்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ காலே பண்ணிட்டீங்க. எப்படி இருக்குது உடம்பு, நான் வேணால் உங்களை பார்க்க வரட்டா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. நைட் ஆகுது, ஜிம்மின் வரல. ஒரு மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது. இந்த நாள் ஏன்டா வந்துச்சு, இந்த நாள் வராமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ குட் மார்னிங்னு அனுப்புகிறீங்க. அவர்கிட்டேருந்து மெசேஜ் வருது, குட் மார்னிங், இன்றைக்கி அழைச்சிட்டு போக வருவீங்களா? சாரி வயன், இங்கே கொஞ்சம் வேலையாயிடுச்சு, நீ வரியா? சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவுட் பஸ்ஸில் போகிறீங்க, காலேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஜிம்மன் அவரோட பைக்கில் உட்காந்துருக்காரு. ஜிம்மனை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஜிம்மன் எப்படி இருக்கு உடம்பு, இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, ஆர் யூ ஃபைன், ஓகேவா நீங்கள்? நல்லா இருக்கேன் நான். ஓ ஓகே. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை, அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏன் இப்போல்லாம் பண்ணவே மாட்டீங்க? நான் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணாலும் இல்லை கால் பண்ணாலும் ஓகே, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃபார்மல்ஸாக பேசுகிறீங்க நீங்கள். அது ஏன் இந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்களே? நான் என்ன தான் பண்ணாலும் நீ மாற போகிறது கிடையாதுல்ல, நீ அப்படியே தானே இருக்க வயன். அப்புறம் மட்டும் நான் எதுக்கு மட்டும் மாறணும்னு நீ நினைக்கிற? யோசிச்சு பாரு, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1.5 மாதம் உனக்காக நான் எப்போ பார்த்தாலும் நீ நினச்ச நேரத்துக்கு நான் இருந்திருக்கேன் தானே. ஆனால் எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். வேறு ஏதாவது கொடுத்தியா? அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. எப்படி பேச முடியும் உன்னால்? விடு, நான் எதிர்பார்த்தது ஏன் தப்பு, உன்னை ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம். உன்னை ப்ளேம் பண்ணவும் நான் விரும்பலை. சரி விடு வாயன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போய் கிளாஸ்க்கு போ, நான் ஈவினிங் போல் உன்னை பார்க்குறேன், பை. சரி. இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க. டக்குன்னு நீங்கள் யூடியூன் எடுத்து வந்துட்டு, சிம்மினா சாரி, உங்களை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஹர்ட் ஆச்சு, ரெகக்னைஸ் ஆகிடுச்சு நம்ம எந்த அளவு தப்பு பண்ணியிருக்கோன்னு. ஐம் சாரி, ஸோ மச் சாரி. சாரி எனக்கு தேவையில்லை வயன். நான் சாரிக்காக உன்னை நான் இப்போது லைக் குற்றவாளி மாதிரி நினைக்க வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ கூட நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு, அப்படி தானே? இல்லை போதும், இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க விரும்பல. செஞ்சு உன் கிளாஸ்க்கு போறியா? ஜிமினா, ஐ லவ் யூ ஸோ மச் ஜிமினா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஏறக்குறைய அந்த காலேஜில் ஒரு 55-60% அப்படின்னு நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அது கேம்பஸோட என்ட்ரன்ஸ். அது அப்படிங்க நீங்கள் ஜிமினா ஐ லவ் யூன்னு சொல்லும் போது நல்லா கத்தி சொல்லியிருந்திருப்பீங்க. மொத்தமும் அதுமாரி தான் எல்லாருமே வாயை பிளந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு என்னது, எல்லாருக்கும் முன்னாடியும் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க அவரை.
அவருக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அப்படியே அவங்களையும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வயலாக பல்ல அவருக்கு. உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல ஜிமினா? நிஜமா? கோவம்லாம் கிடையாது. இம்மாதிரி உன் கிளாஸ்க்கு போடி. ஆ சரி. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி. எதுக்கு ஹாப்பியாக இருக்குது? டீ போட்டு பேசினது. ஆஹா, லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையோடு சேர்த்து நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டீங்க. இப்போ ஜிமின் அப்படியே பார்க்குறாரு உங்களையே, ஓடி போகிறவங்கள. மச்சான் அவனை பாரு, அவனை இப்படி எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நடந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே ஒரு பையன் இவரோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. பாரு, நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாரு. காட்டினா அந்த பையன், உனக்கு திறமை தான், ஒத்துக்கிறேன். பரவாயில்லையே, உன்னை வேணான்னு சொன்ன பொண்ணை ஒத்துக்க வச்சுட்டா பெரிய விஷயம். அதுவும் கேம்பஸில் இவ்வளோ பேருக்கு முன்னாடி பெரிய ஆள் தான் நீ. சரி, நீ சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நீ மூக்க நுழைக்காமல் இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஓகே குட். இப்போ என்ன பண்ண போகிற? இங்கே ஜிமினோட ஃப்ரெண்டு அவளை சும்மா சேலஞ்சுக்காக லவ் பண்ணேன்னு சொல்ல போறியா? யார் அதெல்லாம் பண்ணா? நான் அதெல்லாம் பண்ணவே இல்லையே. நான் அவளை உண்மையாக தான் லவ் பண்ணேன். சேலஞ்செல்லாம் இல்லை மண்ணாங்கட்டி. எனக்கு அவன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணது அதுலேயாவது எனக்கு ரோஷம் வந்து என் ஒயன் எனக்கு அனுப்பிச்சிட மாட்டாளாங்கிறதுக்காக தான். இப்போ தான் அவன் சொன்னால என் விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் மூக்க நினைக்க மாட்டானு. அவளே நீ எதுக்கு லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா, நான் திருப்பி நாக்கப்படுங்க அம்மா கேட்பேன். நீ எதுக்கு அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ திருப்பி என் வாழ்க்கையில் மூக்க நினைக்கிறான்னு எப்படி டிட் ஃபார் டேட் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த சனியை என் லைஃப்பை விட்டு போன மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி என் ஒயன் எனக்கு கிடச்ச மாதிரியும் இருக்குல்ல. நல்ல பொண்ணுடாவ, அவளை போய் ஏமாத்துவானா? அவள் கூட இருந்தது, அவங்க அம்மா அப்பா கிட்ட பழகுனது, அவளை வெளில அழைச்சிட்டு போனது எதுவுமே உண்மை கிடையாதுடா. எல்லாமே மனசார செஞ்சேன் நான். இப்படிப்பட்ட பொண்ணை எப்படிடா ஏமாற்ற தோணும்? பரவாயில்ல மச்சான், நீ கூட அந்த பொண்ணோட லைஃப்பில் விளாண்டுருவியோன்னு நினச்சேன். ப்ளே பாய் ஜிமின்னு மாறிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அவன்லாம் வயனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜிமன் வேறு ஜிமன், இந்த ஜிமன் வயனோட ஜிமன். அவள் காலையில் சொன்னா பத்தியா, கேட்டியா? அந்த வீடியோவில் பார்த்தியா? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? ஐ லவ் யூ புருஷன் சொல்லும் போது ஐயோ எனக்கு அப்படி ஐயோ கேம்பஸில் சொல்கிறாளே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இதை அவனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி காட்டணுங்கிறதுக்காகவே நான் எல்லாத்தையும் அப்படி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்டு இருந்தேன். எனக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா. நான் யாரை போய் பார்க்க போகிறேன். சரி நீங்களாம் கிளாஸில் இருங்க, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிடக்குன்னு போயிட்டேன். ஓய் வயனு வாடி அப்படிங்கிறாரு. கிளாஸ் நடக்குது. கிளாஸ் மண்ணாங்கடை கிளாஸ். சார் ஒரு நிமிஷம், வயனை அழைச்சிட்டு போகிறேன். குடுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் புக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் பேக்கில் எடுத்து சுரி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர. வேண்டாமே அப்படிங்கிறீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரத்தே. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு அவர் மட்டும் போகிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஜெமினா? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ டக்குன்னு அப்படியே இப்போ சந்தில் வந்து ஒரு குட்டியோன்னு சந்து மாதிரி இருக்கும், லைக் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதில் டக்குன்னு உங்களை புஷ்அப் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன் இப்போ சொல்லு, இப்போ நல்லா சொல்லு. கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல ஜிமினா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஓ அப்படியா, இப்போ சொல்லு என்ன சொல்லிகிட்டு இருந்த? ஒழுங்காக காதில் வாங்கல, சாரி இன்னும் ஒரே தடவை சொல்ல. கிளாஸ் நடந்துட்டுருக்கு ஜிமினா, எதுக்கு இந்த மாதிரி இப்போ அவர் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களோட நெக்கு கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. எதை சொன்ன காதில் வாங்கல, சொல்லிடி. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவரே நீங்கள் ரிட்டன் பேக் ஹக் பண்ணுறீங்க.
இப்போ அப்படியே 2 பேரும் பார்க்குறீங்க, 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறீங்க. சரி போகலாமா? கிளாஸு பார்க்கணுமா? பார்க்கணுமா? போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் உங்களை பைக்கில் எடுத்துகிட்டு எப்பவுமே வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு போவார். இன்றைக்கி இப்போவே ரைட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ டைரெக்டாக ஒரு மதியானம் ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். அப்படியே உச்சி வெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களை பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, என்ன சொன்னடி காலைல, என்னடி சொன்னேன் காலைல என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே, நடிக்காத, என்கிட்ட என்ன சொன்னேன், அங்கே பைக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது என்னடி சொல்லிட்டு போனேன், அதுவா லவ் யூ சொன்னேன். ஆஹா, இப்போ தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சோ? அப்படிலாம் இல்லை, லவ் யூ ஸோ மச் ஜிமினா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு முத்தம் தராரு. அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ டு பூஷா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடி, அப்படியே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்ன எப்போ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆஹா, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு போல் புருஷனோட இருக்கிறதுக்கு. அப்படியாடி இருக்காதா? எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணிடணும் சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருந்து எனக்கு நீங்கள் பழக்க காமிச்சிட்டிங்க. இதுக்கு மேலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே வச்சுக்கோங்க. ஆமாம். க்யூட்டடி என் பொண்டாடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவரை கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்தின் 2-3 மந்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது ஜிமினாவோட வீட்டில் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஜிமினோட வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவங்க அம்மா அப்பா அவங்கள ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான், ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் லீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப 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 ஜிமினாவை லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பையன் காசிப்ஸ் பேசுகிற பையன், டேய் மச்சான் என்னடா சேலஞ்சுன்னு சொன்னவன் இவன் ஏன்டா கல்யாணமே பண்ணிக்கிட்டான், டேய் சேலஞ்ச் என்ன, அந்த பொண்ணு அவனை வந்து லவ் பண்ணணும்னு சொல்கிறது தான், அவன் தான் சொல்ல வச்சுட்டானே, அப்போ அது சேலஞ்சு தானடா முடிஞ்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவன் வாழ்க்கையில் நீ மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த காண்டில் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டானுங்க. இங்கே ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு அவர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைஃப் ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன், சாரி இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். ஹாப்பி எண்டிங். அந்நியோ பாய் சராங்க மிஸ் ஓபிலாகி நிக்கோ நிக்கோ நீ